வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா கடந்து வந்துட்டு இருந்தாலும் நிறைய பேர் ஆனா மறுபடியும் சேலஞ்ச் ஆரம்பிங்க, கூடவே வாங்க, இந்த இன்னொரு முறையும் நம்ம கடந்து போகலாம் அப்படின்னே கேட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம 10 சீசன் 11 சீசன் நம்ம தொடர்ந்து பிரம்மச்சரிய பயணத்தை பத்தி வீடியோஸ் போட்டாலும் நம்ம மட்டுமே வீடியோஸ் போடுறது இல்லை. டெய்லி கோடிக்கணக்கான நம்ம வாழ்க்கையில தேவையே இல்லாத, பிரயோஜனமே இல்லாத, ஆற்றல் விரயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லா விதமான விஷயங்களும் உலகத்துல இருக்கு. அதை பாத்தீங்கன்னா பதிய வச்சு தப்பான விஷயத்துல சிக்கிட்டே இருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன பண்ண முடியும்? மறுபடியும் நம்ம ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்க போறோம். சகோதரர்கள் கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய சகோதரர்கள், கிட்டத்தட்ட 400 சகோதரர்களுக்கு மேலாக ஓட்டிங் பண்ணியிருந்தீங்க. 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பிங்கன்னா அப்படின்னு. 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பிச்சு கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை. 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது நீங்க சேலஞ்ச் உங்களுக்காகத்தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆச்சுங்களா? அப்போ நீங்க அந்த உறுதியோட வருவீங்களா? 90 நாள் கடந்துருவீங்களா? அப்படிங்கிறது உங்களுக்குள்ளாக நீங்க உறுதி எடுத்துதான் இதுல எடுத்துட்டு வரணும், வந்தாக வேண்டியதா இருக்கு. நான் முதல் ஒரு 18 நாட்கள் சகோதரர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாரு. 18 நாட்கள் மிக உறுதியாக நான் உங்களுக்கு சப்போர்ட்டா கூட வருவேன். அதுக்கப்புறமேல் நீங்க உங்களுடைய ஆர்வத்தையும் சகோதரர்கள் எந்த அளவுல ஈடுபாட்டோடு நீங்க கடந்து வர்றீங்கிறத பொறுத்து நான் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வீடியோஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது 90 நாள் சேலஞ்சும் இல்லை, 144 நாள் சேலஞ்சும் இல்லை, லைஃப் லாங் சேலஞ்சா கூட நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆச்சுங்களா? ஒரு 18 நாள் ட்ரிகர்ஸை தாண்டிட்டோம்னா அப்புறம் எளிமையா நம்ம கடந்து வந்துடலாம். அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. அப்புறம் நம்ம பழைய வீடியோக்களையும் சகோதரர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நான் பாத்தீங்கன்னா நீண்ட நாள் இந்த கேப்ல நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ரீசன், எக்ஸாக்டா என்ன காரணத்தினால நம்ம தவறிடுறோம், பிரம்மச்சரிய பயணத்துல தொடர்ந்து வர முடியாம மாறுது அப்படிங்கும்போது அந்த நமக்குள்ளாக இருக்கும் நம்மளைய அடிமையா மாத்தி வச்சிருக்கோம் ஆச்சுங்களா? இந்த இன்பத்து பின்னாடி போறதுக்கான அடிமை தலையில சிக்கி இருக்கும். அதுக்கு மூல காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் மேல நமக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு ஆச்சுங்களா? அது சாதாரண விஷயம் இல்லை. அது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு மொபைல் ஓபன் பண்றோம், ஒரு சீரியல் பாக்குறோம், ஒரு மொபைல் ஓபன் பண்றோம், ஒரு படம் பாக்குறோம், ஒரு செய்தி சேனல் ஓபன் பண்றோம், செய்தி பாக்குறாங்க, பெண்கள் வராங்க. நம்ம அது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அதாவே மாறிடுறோம் ஆச்சுங்களா? அப்போ நம்முடைய உயிரணுக்களும் அப்படி மாறிடுறதுனால பதிவு சேர்ந்து 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 ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நெருங்கி வரும்போது என்ன ஆயிடுதுன்னா நமக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆற்றல் விரயத்துல சிக்கிக்கிறது. அதனால இந்த தவறு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு புத்தகத்தை வெளியிடலான்னு நான் போட்டிருந்தேன். அவள் அழுகிறாள், நீ மடிகிறாய், அப்போ இதுதானே வாழ்க்கை அப்படின்னு. அதாவது அவங்க உணர்ச்சிகளுக்காக உணர்வுகளோடு போராடிட்டு இருக்கிற நம்முடைய ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் இருக்காங்க, பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்கள நம்ம குறை சொல்றது இல்லை, அவங்களை சார்ந்து நமக்குள்ளாக இருக்கும் பலவீனங்களை சீர்படுத்திக்கிறதுக்கான வழிதான் நம்ம பாக்குறோம் ஆச்சுங்களா? அப்போ ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் பெண்களா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உணர்வுகளின் பிழம்பா அவங்க இருக்கிறதுனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது மட்டுமே இந்த பிறவியோட மொத்த நோக்கம் அப்படின்ட்டு போறது. அதுவே நம்முடைய திரைப்படங்கள்ல காட்டுறது, எல்லா விதத்திலையும் காட்டுறது. எத்தனை செய்தி சேனல்கள்ல எல்லாத்துலயும் காட்டினாலும் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, திருமணம் நடக்கும், எவ்வளவோ கள்ள தொடர்புகள், எவ்வளவோ குழந்தை பெற்று பள்ளி ஃபீஸ் கட்ட முடியாம தவிக்கிறது, சமாளிக்க முடியாம போறது. யார் நிம்மதியா இருக்காங்க? திருமணம்ங்கிற ஒரு விஷயத்த முடிச்சு 100க்கு 90% பேர் கஷ்டம்தான் படுறாங்க. ஆனா அதுல ஒரு இன்பம்னு சொல்லி அதைய போட்டு அது நமக்கு எல்லா விதங்களிலும், சகோதரியாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் பெண்கள் ஆண்களின் சுதந்திரத்திற்கு பாத்தீங்க அப்படின்னா ஆற்றலை உறிஞ்சுவதுல நம்பர் 1 அப்படி இருக்காங்க. அது டிவியில வந்தாலும் சரி, எதுல வந்தாலும் சரி, அட்ராக்ஷன் கிராப் பண்ற. இதே நம்ம சேனல் ஒரு பெண் பேசிட்டு இருந்திருந்தா இந்நேரம் பல லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிடும் நார்மலா, இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி அந்த ஈர்ப்புக்கு மயங்கிய மக்கள் ரொம்ப அதிகமாவே இப்ப இருக்கும். அதனுடைய உண்மைத்தன்மை புரியாம இருக்கிறதுனால அதற்காக நம்ம ஒரு புத்தகம் எழுதியிருந்தோம். அதையவே ஒரு கோர்ஸாவே மாத்தி எல்லா விதமான நுட்பமான வலைகளில் இருந்தும், பெண் தொடர்பான வலைகளில் இருந்தும் கட் பண்ணி வெளியில வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும்
65 சாப்டர்ஸா பிரிச்சு அது சகோதரியோட இருக்கிற தொடர்பா இருக்கலாம், அம்மாவோட இருக்கிற தொடர்பா இருக்கலாம், யாரோட வேணாலும் இருக்கலாம். ஆனா எதுவும் நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துல நம்முடைய ஆற்றல் விரயத்துக்கு தடையா வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்ல நம்ம எழுதி முடிச்சிருக்கோம். இந்த நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல வர்ற சகோதரர்கள் நீண்ட காலம் நான் வந்து பயில்வான், நான் வந்து பெரிய ஆளு, நான் வந்து 1 வருஷம் 2 வருஷம் பிரம்மச்சரிய கடந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன், எல்லாமே ஓகே, ஸ்ட்ராங்கா வந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆயிருதுன்னா, சில சூட்சமங்கள் புரிந்து கொள்ள இயலாமல், சில சூட்சமங்களை புரிஞ்சுக்காம ஹலோ அப்படின்னு ஒரு நட்பா பேச ஆரம்பிக்கிறது, ஒரு சகோதரியா பேச ஆரம்பிக்கிறது, இது போல புது புது எதிர்பாலினத்தோடு ஒரு தொடர்புகள் ஏற்படும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறியாமலேயே அங்க தோத்துறாங்க ஆச்சுங்களா. அப்போ அது முதல் படி ஆச்சுங்களா. ஒரு மலை உச்சியிலிருந்து குட்டிக்கரணம் அடிச்சு விழுவதற்கான முதல் படி அங்கேயே தோத்தாச்சு ஆச்சுங்களா. சோ இது போல பல முக்கியமான விஷயங்கள் பிரம்மச்சரியத்திலையும் நீண்ட காலம் நிலைச்சு வலிமையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. அப்புறம் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க உண்மையிலேயே எதிர்பால் இனத்தவரின் தேவைகள் என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்து நம்ம உயிராற்றலை நம்ம காத்து நம்ம பிரம்மச்சரிய பயணங்கள்ல உறுதியை எடுத்துட்டு வர்றது, குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் எல்லா விதத்திலயும் நம்மளை வந்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாலும் எப்படி ரியாலிட்டி புரிஞ்ச சேஃபா நம்மை தற்காத்துக்கிறதுங்கிறதுக்காக அது முடிச்சிருக்கு. நான் எப்படியும் ஓரிரு நாட்கள் அதை நான் வெளியிட போறேன், அது சகோதரர்கள் பார்த்து இணைந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் பிரம்மச்சரிய சேலஞ்சை பத்தி நான் சொல்லிடுறேன். எப்ப ஆரம்பிக்கலாம்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆடி மாசம் வரப்போகுது, அடுத்த வாரம் ஆடி 1ஆம் தேதி வருது. ஆடி 1ஆம் தேதி குடும்ப உறுப்பினர்களே புதுசா கல்யாணம் ஆயிருந்தா கூட ஒன்னா சேர விட மாட்டாங்க. நம்ம கலாச்சாரம் அதுதானே. நம்ம ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்ல எப்படின்னு தெரியல, ஆனா நம்முடைய பாரத தேசத்துல நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல ஆடி மாசம்ங்கிறது பிரம்மச்சரிய மாசம். அப்போ 1ஆம் தேதி வருது, அடுத்த வாரத்துல வருது. நம்ம வந்து முதல் நாளே அப்ப இருந்து தொடங்குவோம். அப்போ திருமணமானவங்களா இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே இந்த 30 நாட்கள் வந்து பிரம்மச்சரிய பயணத்தை உறுதியா தொடங்கி எடுத்துட்டு வரணும். இந்த சேலஞ்ச் அதுதான். மேக்சிமம் 90 நாள் சேலஞ்சா எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 18 நாட்கள் உறுதியாக நான் உங்க கூட தொடர்ந்து வருவேன். இந்த 18 நாட்கள் பயணத்துல நீங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபர்தரா எடுத்துட்டு போகலாம். அது போகவும் சகோதரர்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நான் உங்களோட பயணிச்சுட்டு வருவேன். 90 நாள் சேலஞ்ச் அப்படின்னு அறிவிக்கிறேன். ஏன்னா 90% மேல 90 நாள் சேலஞ்ச் வேணும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 18 நாட்கள் உறுதியாக உங்களோடு வரேன். ரெடியா இருங்க. ஆடி மாசத்துக்கு இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க பிரம்மச்சரிய பயணத்தை, அதுல நிறுத்த வேண்டாம். பட் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 1ல இருந்து நம்முடைய சேலஞ்ச் முழுமையாக ஆரம்பிக்க போறோம். தினமும் வீடியோக்கள் நம்ம போட போறோம். சகோதரர்களே மன உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்துல கடந்து வாங்க. நம்ம காப்பாத்திட்டு இருக்கிறது பிரம்மச்சரியத்தில் நம்ம நிலைச்சிட்டு இருக்கிறது நம்முடைய உயிராற்றலை, நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய குழந்தைகளை தான் நம்ம காப்பாற்றுறோம் ஆச்சுங்களா. அந்த ஆன்மாக்கள் நமக்குள்ள உற்பத்தியாகி இறைவனோடு ஐக்கியமாகறதுக்காக துடிச்சிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பேரின்பத்துல கலக்கறதுக்கு துடிச்சிட்டு இருக்கு. நம்ம சிற்றின்பத்துக்குள்ள ஆற்றல் விரயம் பண்ணிடுறோம். நான் வந்து சமீபத்துல ஒரு ஆடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ஒரு பைத்தியக்காரன்னு தான் சொல்லணும், பைத்தியன்னு தான் சொல்லணும். சரி, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் மனைவியோடு அணுகா கூட அது பேர் செலிபஸின்னு ஒரு கிறுக்குன்னு சொல்லியிருந்தான். நான் பார்த்தேன், எனக்கு பயங்கர ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சந்தோஷம் வேற. இது வாழ்க்கை துணையோடு இணைஞ்சா கூட அது பேர் செலிபஸி, அது பேர் பிரம்மச்சரியம். பைத்தியங்கள் தான், எனக்கெல்லாம் சொல்ல முடியல ஆச்சுங்களா. அரைகுறை அறிவோடு இதை சித்தர்கள் சொன்னாங்கன்னு வேற பட்டயம் போட்டுட்டு திரியிறாங்க ஆச்சுங்களா. சோ காசுக்கு இப்படியா போய் சாப்பிடணும், இப்படியா ஒரு பாவத்தை வாங்கிக்கணும், எத்தனை உயிரணுக்களை விரயம் பண்ணி அதுல என்னத்தை சாதிச்சிட முடியும் தெரியல. சரி விடுங்க, அவங்களோட பொழப்பு நாய் பொழப்பு அப்படியே போகட்டும். நம்ம வந்து சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா வாங்க. நம்ம ஆடி 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போறோம். மன உறுதியோடு கடந்து போகலாம். கேள்விகள் சந்தேகங்கள் எதா இருந்தாலும் எடுத்து வைங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். நம்முடைய அடுத்த புத்தகம் மற்றும் வகுப்பு வந்து கூடிய விரைவில் நான் அறிவிக்கிறேன். நம்முடைய இணையதளங்கள்ல நம்ம கொடுக்குற எல்லா பயிற்சிகளுமே லைஃப் டைம் அக்சஸா கொடுக்கறதுனால எல்லாவற்றையுமே நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம சேர வேண்டியதா இருக்கு. ஒரு இது பாத்தீங்கன்னா டீச்சபிள் அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மாசமான நிறைய கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும். அது நம்ம சகோதரர்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் நம்மளால கொடுக்க முடியாது. அது மாச கட்டணமாட்ட வருஷ கட்டணமாட்ட போட்டா தான் அதுல எல்லாம் சமாளிக்க முடியும். அதனால நம்மளே சொந்தமாகவே ஒரு சர்வரை வாங்கி அதுலயே எல்லாவற்றையும் பண்ணி அதுலயே டெவலப்மெண்ட் வேலையெல்லாம் பண்ணி அதனாலதான் நம்முடைய இணையதளங்களை மாறி நம்ம எடுத்து ஸ்கிரிப்ட் மாத்தி பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த வேலைகளையும் நம்ம அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவாக மிக உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்தை நம்ம துவங்குவோம். அன்பான சகோதரர்களே, உறுதியை கடந்து வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.